கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஸ்ரீ பாகவத சாரமாகவே பெரியாழ்வார் இந்த திருமொழிகளை அருளி செய்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்திலே கண்ணன் குழல் ஊதின சிறப்ப ஒரு அத்தியாயம் பூரா சொல்லுகிறது. அது அப்படியே பாடிக்கொண்டு வரார். கண்ணன் மாலை பொழுது திரும்பி வருகின்ற அழகையும் வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில். தம் கோரஜுரித குந்தல குத்தவர்கம் வன்யப்பிரசூன ருச்சிரேட்சண சாருகாசம் வேணும் குவடந்தமணுகைரணுகீத கீர்த்திம் கோப்யோதிதிருட்சிததிருசோபியகமன் சமேதாக. இந்த ஸ்லோகங்களையே மொழிபெயர்த்து விவரிக்கிறது போலே இந்த 10 பூரா, இந்த தசகம் பூரா அப்படி வர்ணிக்கிறது. கண்ணன் மாலை பொழுதும் காலிப்பின் வருகிற அழக, காலினா மாடுகள், மாடுகளை ஓட்டி கொண்டு திரும்பி வருகிற அழக, கோகுலத்தில் அவரவர்கள் வீட்டு வாசலில் இருக்கும்படியான ஆயர் சிறுமிகள் பார்த்து எப்படி கண்ணனை கண்டு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எல்லாரும் எப்படி கண்ணனை பார்க்கிறார்கள், தேவர்களெல்லாம் எப்படி கண்ணனை பார்க்கிறார்கள், கண்ணன் தான் எப்படி வருகிறான் என்ற அழகெல்லாம் விவரிக்கும்படியான பாசுரங்கள் இது. தழிகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை இயக்கம் தளித்தாழ்பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகொலோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனன் நிற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு உன் மரம் தொழிந்தனரே. கண்ணன் திரும்பி வர ஒரு அழகு. தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும். தழைகள்னா கொடை. கண்ணனுக்கு பின்னாடி சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிருந்தாவனத்தில் உள்ள மயில் பீலி தொகை, நீண்ட தொகை இருக்குமே, அதில் கடைசியில் உள்ள நேத்திரத்தை மட்டிலும்தானே தலையில் வச்சுக்கிற வழக்கம். நீள திரிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய காம்புலேந்து நீண்டதை பின்னி ஒரு கொடை பண்ணியிருக்கிறார். எல்லாமே கண்ணனுக்கு இயற்கை தானே. அவனுக்கு வெள்ளி கொடை தங்க கொடையெல்லாம் வேண்டியதில்லை, முத்து கொடையெல்லாம் வேண்டியதில்லை. என்ன அங்கே இருக்கோ அதை அப்படியே எடுத்துன்னு விடுவான். இந்த சிறுவர்கள் எல்லாரும் தங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் செய்கிறாப்புல இருக்கணும். அழகான ஒரு கொடை பின்னி கண்ணன் பின்னாடி பிடிச்சுட்டே வரார்கள். அது நிழலுக்கே நன்னா இருக்கு. கண்ணனுக்கு முன்னாடி இந்த தோரணங்கள், பதாகைகள் கட்டி தூக்கின்னு போவா இல்லையா, கோவிலில் புறப்பாடுன்னா தெருவிலேயே ஒரு தோரணம் கட்டுவா. அதை தவிர 2 கோல்ல பதாகை கட்டி 2 பையங்கள் பிடிச்சுட்டு போவா. அது மாதிரி தொங்கலும், தொங்கல்னா பதாகை, அந்த பதாகையும் கட்டி கொண்டு முன்னாடி போறார்கள். எங்கும் தன்னுமை சில வாத்தியங்கள் கொட்டி கொண்டு போறார்கள். பல்வரை கொட்ட நின்று அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னது போல தன்னுமை இயக்கம், மத்தளி, தாழ்வீலி, குழல், இப்படி பல வாத்தியங்கள், அவைகளெல்லாம் வாசித்து கொண்டு போறார்கள். தன்னுமை இயக்கம், மத்தளி, தாழ்வீலி, குழல். குழல்ங்கிறது இனிமையான ஒரு வாத்தியம், கண்ணனே ஊதுகின்றது. துவாந்த சிங்காணி கேச்சன, கண்ணன் வேணுகானம் பண்ணும் பொழுதும் அதற்கு தக்கதாகிய வாத்தியங்களை வாசிக்க வேண்டாமோ? சில பேர் துருத்தி வச்சண்டு பூன்னு ஊதுறார்கள்.
சிருங்கம் கொம்பு வச்சுன்னு சில பேர் ஊதுறார்கள், சில பேர் பறை அடிக்கிறார்கள், சில பேர் மிருதங்கம் கொட்டுறார்கள். ஆக எல்லாமா சேர்ந்து கொண்டு ஒரே சப்தமாக கேட்கிறது. இதை பார்த்தா தெருவில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவரவர்கள் மாடிகளில், மாளிகையினுடைய மாடிகளில் இருக்கிறவர்கள், மழைகளோ வருகின்றது, சோன்னு ஒரே சத்தமாக கேட்கிறதே, மழை வரும் போல இருக்கே, நாம் வாசல்ல நெல்லெல்லாம் உணர்த்திருக்கோமே என்று நினைத்து கொண்டு சாளரம் வழியாக கதவை திறந்து இப்படி எட்டு பார்க்கிறார்கள். சாலகம்னா சன்னல். மங்கைமார் சாலக வாசல் பற்றி இப்படி எட்டி பார்க்கிறார்கள். கண்ணன் வருகிறான்னு தெரிஞ்சதும் உடனே அவர்கள் நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன்மரம் தொழிந்தனரேயே. வாசல்ல ஓடி வந்து பார்க்கிறார்கள். உடனே ஓடி போய் ஏதோ காரியம் செஞ்சுருக்காள், பால் காய்ச்சென்றிருக்காளோ அல்லது சாதம் வடிக்கிறாளோ அதை இறக்கிட்டு வருவனும் உள்ள போறார்கள். வந்த காரியம் மறந்து, எதுக்கா உள்ள வந்தோம் என்னும் மறந்துடுறார்கள். மறுபடியும் வாசல்ல ஓடி வரார்கள். தாங்களே சாப்பிட்டு இருக்கிறவர்கள் பாதியிலே எழுந்து கொண்டு வந்தவர்கள் கையலம்பாம கையை பின்னாடி வச்சுட்டே பார்க்கிறார்கள். சாதம் போட்டுருக்கிறவர்கள் சாத்தை போட்டுவிட்டு நெய் போடாம பருப்பு போடாம ஓடி வந்துடுறார்கள். கணவன்மார்களுக்கு ஊன் மறந்து, அவளுக்கு உணவுங்கிறது மறந்து போயிடுது. எல்லாரும் வந்து நின்றார்கள் கண்ணனை பார்ப்பதற்காக, கண்ணன் வர அழக பார்ப்பதற்காக. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.